இப்போ சூப்பராக வந்துருக்குடா. செம. ஸோ நான்வெஜ்லேயே வந்து சிக்கன் குழம்போட டேஸ்ட்டை எந்த குழம்புனாலையும் அடிச்சிக்க முடியாது. ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கும் சொல்லித்தரேன். நல்வரவு தமிழ் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ நான்வெஜ்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தா அது சிக்கன் தான். ஸோ இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, சமைக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது போடுவோம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்க மாட்டேன். ஸோ நானே தான் இடிச்சுப்பேன். இடிச்சுக்கிறதுக்கு இந்த உரல் ஒரு கடையில் வாங்கினேன் நான். ஸோ இந்த உரல் பார்த்திங்கன்னா கம்மி விலையிலேயே கிடைக்குது. சரிங்களா. இஞ்சி பூண்டு எப்போவுமே தட்டி போட்டிங்கன்னா தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன கறி குழம்பு செஞ்சாலும் இஞ்சி பூண்டு வந்து எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ கறி குழம்போட ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கும், நல்லாயிருக்கும் மனமாக. ஸோ நான் வந்து இஞ்சி ஒரு பெரிய துண்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கிறேன். இது கூடவே சேர்த்திங்கன்னா இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பச்சை மிளகா போட்டுப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இடிச்சுக்கணும். சரிங்களா. நல்லா இடித்து எடுத்துக்கணும். ரொம்ப மாவு மாதிரி இடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் சொர சொரன்னு இடித்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ஸோ தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். பெரிய தேங்காய் இருந்ததுன்னா ஒரு 2 சில்லு வைங்க போதும். ஸோ அது கூட சேர்ந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அளவாக போடுங்க போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், வாசனைக்கு தான். ஸோ இதை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த பதத்தில் வந்துட்டு இஞ்சி பூண்டு ப்ளஸ் பச்சை மிளகா இது தட்டி வச்சிட்டிங்கன்னா போதும். இதுக்கு மேலே தட்ட வேண்டியதில்லை. ஏன்னா சமைக்கும்போது பச்சை மிளகாலாம் வந்துட்டு ரொம்ப கரைஞ்சிடும். சரிங்களா. அது கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால் மேலே அதிகமாக தட்ட வேண்டியதில்லை. அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து. ஸோ இதையும் வந்து நம்ம சிக்கன் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க இப்போ சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 2 குழிக்கரண்டி குக்கிங் ஆயில் வந்து நான் ஊற்றுறேன். ஸோ கறி குழம்புக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அதிகமாக தான் ஊற்றுவேன் எப்போவும். ஸோ ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது. ஸோ கடுகு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஸோ கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா வெங்காயம். ஸோ 3 பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அதை போட்டுக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த இஞ்சி, வெள்ளை பூண்டு, பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கணும். ஸோ ஆக்சுவலாக பேஸ்ட்டு மாதிரி நான் அரைக்கலை. பேஸ்ட்டு மாதிரி அந்தளவுக்கு தட்டி வைக்கவும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஸோ அந்த இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது.
1லேருந்து 2 நிமிஷத்தில் வந்து அது வதங்கிடும். ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே ஃப்ளேவர் செம்மையாக வாசனை வருது அந்த இஞ்சி பூண்டோடுது. ஸோ இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு கறி குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா பழமாக வந்து ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதான் போட்டிருக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஸோ தக்காளி வந்து நல்லா மசியணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறியை போடலாம். ஸோ தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு. இப்போ நான் சிக்கனை போட்டுடுறேன். ஸோ சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விட்ருங்க. ஸோ அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து சிக்கன் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து மசாலா போடணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ மசாலா போட்டுடலாம். மசாலா தூளெல்லாம் சேர்க்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ நான் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். நான் மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் வந்து நான் காரம் அதிகமாக தான் எப்போவுமே நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதனால் 2 டீஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகா வேறு 2 சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது தட்டும்போது. ஸோ காரம் வந்து பார்த்து போட்டுக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்குங்க. ஸோ மசாலா அவ்வளோதான். இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள் மசாலா நல்லா கலந்து விட்டாச்சு சிக்கனில். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம உப்பு போடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டிங்கன்னா தான் வந்துட்டு கரெக்டாக சிக்கனில் உப்பெல்லாம் ஏறும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான். இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போவே வந்து ஒரே வாசனையாக இருக்குது. நல்லா கமகமன்னு இருக்குது சிக்கன் குழம்பு வாசனை. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க போதும். ஸோ அதிகமாக ஊற்றாதீங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சிக்கனை வந்து இப்போது கொஞ்சம் வேக விடணும். ஸோ உப்பெல்லாம் இறங்கட்டும், சிக்கன் நல்லா வேகட்டும். ஸோ இப்போது எகைன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம்.
ஸோ சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அந்த 10 நிமிஷத்தில் மூடியே வச்சுருக்காதீங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். பா, செம வாசனையாக இருக்குது. பாருங்கள், கறி எல்லாமே வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை ஊற்றிக்கிறோம். சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ தேங்காவை ஊற்றிட்டோம். கலந்து விட்டுருங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி கலந்து தான் ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த பதத்தில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்குங்க. ஸோ இப்போ நான் இது ஒரு 10 நிமிஷம் வேக விட்றேன். ஸோ இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல வாசனை வருது. ஸோ கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இதுதான் பக்குவம். ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஸோ இப்போது கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் குழம்பு எப்படி வருதுன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு நான் வச்ச குழம்பு சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் குழம்பு எப்படி வைக்கிறீங்களோ இதே பக்குவத்தில் இதே மாதிரி செய்முறையில் வைங்க, சூப்பராக வரும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோஸை பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் வந்தாலும் பரவாயில்ல, டிஸ்லைக்கும் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.